வணக்கம். ஏகேவி லா அகாடமியிலேருந்து ஏகே வேலன் பேசுகிறேன். இது வரைக்கும் நம்ம லிமிட்டேஷன் ஆக்டை பற்றி சிவில் சைட்லையும் கிரிமினல் சைட்லையும் பார்த்தோம். ஆனால் செக்ஷன் 5 லிமிட்டேஷன் ஆக்ட் 1963 பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 5ல் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிட்ருக்கோம். நிறைய பேருக்கு செக்ஷனில் சில குழப்பங்கள் உண்டு. செக்ஷன் 5 வந்து கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ்க்கு பொருந்துமா, இல்லை சிவிலுக்கு மட்டும்தானா அப்படின்னா கிரிமினலுக்கும் அது அப்ளிகபிள் ஆகும். நீங்கள் செக்ஷன் 5 நல்லா கவனிங்க. அதில் அப்ளைஸ் கண்டினியூஷன் ஆஃப் டிலே இஃப் தேர் இஸ் எனி ரீசனபிள் காஸ் ஆர் ஃபேர் காஸ் இஸ் ஷோன் இன் த பெட்டிஷன் இட் இஸ் டு பி கண்டோன்ட். ஆக ஒரு மனுவில் நியாயமான காரணங்களோ காலதாமதத்திற்கு இருக்குமே ஆனால் அப்பொழுது அந்த மனு காலதாமதத்தை மன்னித்து ஏற்கத்தக்கது அப்படின்ற முடிவு சொல்கிறாங்க. பட் ஒரு வார்த்தை அதில் பட் நாட் இன் இனிஷியல் ஷூட், இந்த வார்த்தை முக்கியமாக அதை நம்ம பார்க்கணும். அப்போ இதுலேருந்து செக்ஷன் 5 எதுக்கெல்லாம் அப்ளை ஆகும்னா, ஃபார் உதாரணத்துக்கு சொல்ல பாருங்கள், ஒரு மணி ஷூட்டு 3 ஆண்டுகள், ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக கான்ட்ராக்ட் மூலமாக ஒரு வழக்கு அதுக்கு 3 ஆண்டுகள், ஒரு ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் அதுக்கு 3 ஆண்டுகள், அல்லது இப்போ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா பொசிஷனை பொறுத்த வரைக்கும் 12 இயர்ஸ், அதே கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் 30 இயர்ஸ் ஆகிடும். மார்டிகேஜாக இருந்தால் 12 இயர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டாட்ஸ், தீங்கு நமக்கு ஏற்பட்டிருக்கு, டாட்ஸை பொறுத்த வரைக்கும் 1 இயர். இப்போ இதுவே பாருங்கள், டிஃபேமேஷன் என்றால் அதுக்கும் 1 இயர்க்குள்ளே வழக்கு தொடுக்கணும். கண்டெம்ப்ட் ப்ரொசீடிங்ஸ், ஐ மீன் த கோர்ட்டு கண்டெம்ப்ட் அப்படின்னா அதுக்கு 1 இயர்க்குள்ளே வழக்கு தொடுக்கணும். இப்போ இதெல்லாம் லிமிட்டேஷன். இப்போ இந்த 1 இயர், 3 இயர், 12 இயர்ஸ்ன்னு சொன்ன பாருங்கள், இந்த லிமிட்டேஷனுக்குள்ளே வழக்கு தொடுத்தால் தான் தொடுக்க முடியும். செக்ஷன் 5 இதில் பயன்படுத்த முடியாது. அதனால தான் நாட் இந்த இனிஷியல் ஷூட் இந்த வார்த்தையை செக்ஷன் 5ல் பயன்படுத்துகிறாங்க. அப்போ செக்ஷன் 5 எதுக்கு பயன்படுத்தப்படும்னா, வழக்கு கோப்பிற்கு எடுத்த பிறகு அந்த செக்ஷன் 5 நீதிமன்ற நடவடிக்கையில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு, மனுக்கு, விண்ணப்பத்திற்கு, எனி ப்ரொசீடிங்ஸ், இந்த மாதிரி சூழ்நிலையில் காலதாமதம் ஏற்பட்டால் அல்லது ஒரு மனு அனுமதிப்பதற்கு செலவு தொகை விதித்தால், அதை தவற காலத்திற்குள் கட்ட தவறினால் அதுக்கு கூட செக்ஷன் 5 பயன்படுத்தலாம். அதோடு சேர்த்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம் செக்ஷன் 148 சிபிசியை பயன்படுத்தலாம். இந்த நிலைகள்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் செக்ஷன் 5 வழக்கு தொடுப்பதற்கு முன்பு பயன்படுத்த முடியுமானா முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா லிமிட்டேஷன் ஆக்ட் 1963 பார்த்தீங்கன்னா 32 பிரிவுகள் லிமிட்டேஷனை பற்றி, லிமிட்டேஷன் பீரியடை பற்றி குறிப்பாக சொல்லியிருக்காங்க. ஷெட்யூல், அதில் ஒரு ஷெட்யூல் இருக்கா, அந்த ஷெட்யூலும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதை பார்த்தீங்கனாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஷன் 3, செக்ஷன் 12, செக்ஷன் 14 இதெல்லாம் கூட நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். இப்போ இடையிலெல்லாம் நம்மளுக்கு லிமிட்டேஷன் சேவ் பண்ணலாம். இப்போ எக்ஸ்பர்ட்டி ஆயிடுச்சு, செட்டிசைட் பண்ணலாம், டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட், ரெஸ்டோரேஷன் பண்ணலாம். இப்போ அப்பீல் போகிறோம், சர்டிஃபைடு காப்பீஸ் வாங்குறதுக்கு காலகட்டம் இருந்துச்சுல்ல, அப்ளைடு, எப்போ அப்ளை பண்ணோம், எப்போ அதை வாங்குகிறோம், அந்த காலகட்டம் வந்து நமக்கு சேவ் ஆகும். ஆனால் இனிஷியலாக, அதாவது ஒரு வழக்கு தாக்கல் செய்வதற்கு முன்பாக செக்ஷன் 5 பயன்படுத்த முடியும்னா முடியாது. ஆனால் செக்ஷன் 5 இல்லாமல் வேறு சூழ்நிலையில் 1 நாள், 2 நாள், 3 நாள்ன்ற சூழ்நிலையில் நம்ம லிமிட்டேஷனை சேவ் பண்ணலாம். எப்போன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி லாஸ்ட் டே மணி ஷூட்டு ஃபைல் பண்ண வந்திருக்கேன் கோர்ட்டுக்கு, திடீர்னு கோர்ட்டு ஹாலிடே, 3 நாள் ஹாலிடே ஹைகோர்ட்டு அறிவிச்சிருக்கு அப்படின்னா அந்த 3 நாள் நம்மளுக்கு சேவ் ஆகும். வெரி நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டே we can file the suit. இந்த வித்தியாசம் மட்டும்தான் செக்ஷன் 5 பற்றி இருக்குது. மற்ற விஷயங்கள் நம்ம பண்ணுவோம்.